நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் வழியா பணம் சம்பாதிக்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டிய முக்கியமான டாபிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது இல்லாம உங்களால ட்ரேடே எடுக்க முடியாது. இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் என்பதால வழக்கம் போல உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இசிஜி மிஷின் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு மானிட்டர் இருக்கும். அந்த மானிட்டர்ல சில கோடுகள் குறிப்பிட்ட பேட்டர்ன் டிசைன்ல திரும்ப திரும்ப வரும். ஒருத்தவரின் இதய துடிப்பு எப்படி இருக்கு, ஹார்ட் பீட் அதிகமா இருக்கா இல்ல லோவா இருக்கா போன்ற முக்கியமான தகவல்களை இந்த மானிட்டர்ல உள்ள லைன் சார்ட் வைத்து தான் டாக்டர்கள் ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே ஏதாவது மாற்றம் வந்தா அதுக்கு ஏத்தது போல ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அதே போல பங்கு சந்தையில உள்ள மக்களின் சிந்தனை ஓட்டங்கள் தான் இந்த பிரைஸ் சார்ட். ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை மக்கள் என்ன யோசிக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் விலை ஏறும் இறங்கும். குறிப்பா சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட் இயங்குவதே மக்களின் ரெண்டு மனநிலையில தான். ஒன்னு ஆசை, இன்னொன்னு பயம். இப்ப நீங்க ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க, நிறைய பேர் அந்த கம்பெனி ஸ்டாக்கை விற்கிறாங்க, அது மார்க்கெட் கீழே விழ போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? பயத்துல நாமளும் சேர்ந்து அதை வித்துடுவோம். அதே போல எல்லாரும் ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க, மார்க்கெட் மேல போக போகுது, நாமளும் சம்பாதிக்கலான்னு கூட சேர்ந்து வாங்கவும் ஆரம்பிப்போம். இதே போல எல்லார்கிட்டையும் உருவாகிற பயமும் ஆசையும் தான் இப்ப வாங்க, ஐயோ இப்ப வித்துடுன்னு சொல்லும். அதே போலதான் நாமளும் வாங்கவும் விற்கவும் செய்வோம். இப்படி நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாமே நமக்கே தெரியாம ஷேர் மார்க்கெட் சார்ட்ல இசிஜி போல ஒரு பேட்டர்னா உருவாகும். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பல டிசைன்ல இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன முடிவெடுக்கிறாங்க என்பதோட பிரதிபலிப்பு தான். டாக்டர் எப்படி இசிஜி பார்த்து நிலவரம் தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரோ, அதே போல இப்படி உருவாகிற பேட்டர்னை பார்த்து அதுக்கு என்னென்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல ட்ரேட் எடுக்கும் போதுதான் நாம ஒரு உண்மையான ட்ரேடரா ஆகிறோம். நிறைய சக்சஸ் வரும். சும்மா இப்ப மேல போகும் இல்ல கீழே வரும் ட்ரேட் எடுத்தா அது ட்ரேட் இல்ல, அது ஒரு சூதாட்டம்னு சொல்லலாம். இப்படி அனாலிசிஸ் பண்றத டெக்னிக்கல்ல பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். நிப்டி 2021 டே டைம் ஃப்ரேம்ல 18,600 ஆல் டைம் ஹை வந்தது. இதுவரை விலை ஏறியதுல இதுதான் அதிகபட்ச விலை என்பதுதான் ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 2002ல மறுபடியும் 18,600 வந்தது. எல்லாரும் சொன்னாங்க திரும்பவும் புதிய ஆல் டைம் ஹை வரப்போகுதுன்னு. சொன்னது போலவே 2 நாள்ல 18,900 வந்தது. இங்க புதுசா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க என்ன நினைப்பாங்க? நல்லா மேல வந்திருக்கு, இன்னும் மேல போகும்னு நினைப்பாங்க. அதே போல நியூஸ் மீடியா எல்லாம் அடுத்து நிப்டி 19,500 டார்கெட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நிப்டி மடமடன்னு கீழே வந்தது. டெக்னிக்கல் படி இங்க பார்க்கும்போது மாத சார்ட்ல டபுள் டாப் வந்திருக்கு, இல்ல எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு தெரியும், டபுள் டாப் வந்தா இது கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, அதே போல இங்க மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகியது. ஆல் டைம் ஹை வந்திருக்கு, எப்படியா இருந்தாலும் விலை கொஞ்சம் கீழே இறங்கும், இப்ப நல்ல லாபத்துக்கு வித்துட்டு விலை குறையும் போது வாங்கலாம்னு நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒரு காரணம். இது மட்டும் தான் காரணமான்னு கேட்டா இல்ல, இன்னும் நிறைய காரணம் இருக்கலாம். அந்த அளவுக்குள்ள நம்ம டீப்பா போக தேவையில்ல. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ரைட், இப்ப முக்கியமான தகவல் பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண 5 ரூல் இருக்கு. 1, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது என்பதை விட இதுல எப்படி நாம சம்பாதிக்கணும், இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது என்பதுதான் முக்கியம். நிப்டி ஏன் மேல வந்தது என்பதை விட அடுத்து அதுல எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், அடுத்த பிரைஸ் எங்க மூவ் ஆகும் அப்படிங்கறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ரெண்டாவது, பேட்டர்ன்ஸ்ல அக்யூரேட் எதிர்பார்க்க கூடாது. இப்ப டபுள் டாப் இல்ல எம் பேட்டர்ன் அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா முன்ன பின்ன இருக்கலாம், அக்யூரேட்டாவும் இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 3, சார்ட்ல யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஒரு கம்பெனி ஸ்டாக்க ரகசியமா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 200 கோடிக்கு வாங்குறாருன்னு வைங்க, அதை சார்ட்ல காட்டி கொடுத்துரும். இங்க என்ன இவ்வளவு பெரிய கேண்டில் வந்திருக்குன்னு மத்தவங்களும் அதை தோண்ட ஆரம்பிப்பாங்க. அந்த கம்பெனி நல்லா வளர போகுதுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் மொத்தமா வாங்கியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். யார் என்ன வாங்கினாலும் யார் என்ன வித்தாலும் அது எளிமையா ஷேர் மார்க்கெட் சார்ட்ல காட்டும். அது யாராலையும் மறைக்க முடியாது. 4, பிரைஸ் எப்போதும் ஒரு ட்ரெண்ட்ல தான் அதிகமா இருக்கும். ஒன்னு அப் ட்ரெண்ட் இல்ல டவுன் ட்ரெண்ட், சைட்வைஸ். 5, ஹிஸ்டரி ரிப்பீட். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே மறுபடியும் வரும், எப்பயுமே மாறாது, திரும்ப திரும்ப வரும். 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்களோ இன்னைக்கும் அதை யூஸ் பண்றாங்க. இந்த பேட்டர்ன்ஸை வச்சுதான் நம்ம சம்பாதிக்கவும் முடியும். இந்த பேட்டர்ன்ஸை வச்சுதான் பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம கிட்ட விளையாடவும் செய்வாங்க. அதனால இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல அழிய விட மாட்டாங்க. அதே போல எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் பேட்டர்ன்ஸ் உருவாகாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரேட் எதுவும் எடுக்கக்கூடாது. பேட்டர்ன்ஸ் உருவாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதாங்க அந்த 5 விதிமுறைகள். சரி, இப்ப டெக்னிக்கல் பத்தி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், பிரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைன், பேட்டர்ன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இண்டிகேட்டர், இது போல சார்ட்டை பார்த்து அனாலிசிஸ் செய்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு பெயர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுல முக்கியமான ரூல் என்னன்னா, ட்ரெண்ட் ஆப்போசிட்டா எப்பயுமே போகாதீங்க. எதிர் நீச்சல் இங்க வேலைக்கு ஆகாது. என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுங்க, அதுல நல்லா சம்பாதிங்க. அதே போல முக்கியமான பேட்டர்ன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நேத்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி உருவாகி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். டெலிகிராம் குரூப்ல கூட ஒரு நண்பர் கேட்டாரு, மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்டான்னு. ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். முதல்ல நம்ம ட்ரேடிங் வியூல நிப்டி சார்ட் வந்துடலாம்.
இந்த சார்ட்ல நம்ம டைம் ஃப்ரேம் வீக்ல வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஓவர் வியூவா பாக்குறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து டே ஃப்ரேம்ல மாத்திக்கலாம். டே டைம் ஃப்ரேம்ல மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ இங்க பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் ஞாபகம் வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வந்துட்டு கீழே வந்திருக்கு. அதுதான் சொன்னேன், நம்ம எப்பவுமே ஒரு பர்ஃபெக்டா அக்யூரேட்டா இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல என்ன பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், திரும்ப ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், திரும்ப மேல வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பேட்டர்னை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப் ட்ரெண்டுக்கான புல் ஃபிளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ சைட்ல ஒரு இமேஜ் வைக்கிறேன், அந்த இமேஜை பாருங்க. ஓகேங்களா? இங்க என்ன நடந்திருக்குன்னா இதை வந்து ஒரு கொடி கம்பம், ஃபிளாக்னா கொடி. ஓகேங்களா? இது வந்து கொடி போல இருக்கு, இது வந்து கொடி கம்பம். இப்போ இங்க என்ன ஆயிருக்குன்னா இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரி, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு, டே ஃப்ரேம்ல தான் நான் வச்சிருக்கேன். ஒரு சில டைம்ல இந்த பிரேக் அவுட் கொடுத்து டைரக்டா நேரா போயிடும், சில டைம்ல ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட், ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா மேல இருந்து மேல பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே திரும்ப எது இது வரைக்கும் ரெசிஸ்டன்ட் லைனா இருந்ததோ அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே ஏறும். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து டே ஃப்ரேம்ல அதே தான் நடந்துகிட்டு இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்காக கீழே வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 3 நாளா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வந்திருக்குன்னு. இங்க உங்களால இன்னொரு பேட்டர்ன் கூட பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 100% சொல்ல முடியாது, இங்க இருந்து மேல போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ டவுன் ட்ரெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சு டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். இங்க உங்களால நிறைய பேட்டர்ன்ஸை உருவாக்க முடியும். மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைன்னா 15 நிமிடம், 5 நிமிடம் எப்படி வேணா வச்சுக்கோங்க. நான் 3 மினிட் சார்ட் வைக்கிறேன், ஏன்னா அதுல பேட்டர்ன் வரையறதுக்கு உங்களுக்கு எளிமையா புரியும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டவுன் ட்ரெண்ட்னு. இப்ப இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் உருவாகி இருக்கு, அதை பாருங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் பேட்டர்ன் தான், பட் பியரிஷோட பிளாக் பேட்டர்ன். இந்த போன தடவை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிஃப்டி டே கேண்டில் பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து மேல போகுதுன்னு. அதே தான் கீழே வந்திருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அளவு எடுத்துக்கணும், எந்த ஹை எந்த லோ வந்ததோ இந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும். அதாவது இங்க என்ட்ரி ஆகணும்னா நம்மளோட டார்கெட் எதுனா இந்த லெவல்ல தூக்கிறனே, இந்த லெவல். அப்ப இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். பட் உங்களுக்கு கீழே நல்லாவே கீழே ஃபாலோ ஆயிருக்கு, ஸோ இந்த இடத்துல கூட நீங்க கட் பண்ணிருக்கலாம், ஏன்னா ஒரே கேண்டில் பெரிய லென்த்தா வந்திருக்கு. நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். சரிங்களா? இது வந்து 18ஆம் தேதி ஒருத்தர் கேட்டிருந்தாரு மார்க்கெட் ஏன் விழுது அப்படின்னு. இப்போ இதே இடத்த கூட இன்னொரு மாதிரி கட்டுறேன். இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனா கன்சிடர் பண்ணலாம், இதை ட்ரையாங்கிள் பேட்டர்னா கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சார்ட்டை பார்க்கும்போது நம்மளால அந்த பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்க முடியணும். அது எப்போ வரும்னா நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். இப்போ இன்னைக்கு நடந்தது கூட பாருங்க. இன்னைக்கு என்ன ஆகிருக்குன்னா, அதாவது இதுக்கு முன்ன இங்க மேல இருந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டில் தெரியுதுங்களா, மேல இருந்து வந்து திருப்பி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபிளாக்ல போயிட்டு திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே நம்ம டார்கெட் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? டார்கெட் இந்த இடத்துல ரொம்ப சின்னதுதான், பட் உங்களுக்கு மார்க்கெட் பெரிய ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த பேட்டர்ன் கூட வேணாம். இப்போ என்ன பண்ணிடலாம்னா அப்படியே எடுத்துடுறேன். இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ட்ரையாங்கிள் பேட்டர்னா நீங்க கன்சிடர் பண்ணும்போது உங்களோட டார்கெட் எங்கன்னா இதுதான் டார்கெட். ஓகேங்களா? இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம், பட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல, ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமா இருந்தது. அதனால மார்க்கெட் சரன்னு இறங்கிருச்சு. ஆக்சுவலா இந்த அளவுக்கு கூட நம்ம வேணாம், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சென்டர் மீடியத்துல வச்சு அதை கூட நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நம்ம வந்து நிறைய பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது நம்மளால நிறைய பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ், அதே போல இங்க பாத்தீங்கன்னாலும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடம் பாருங்க நல்லா ஷார்ப்பா கீழே வந்துட்டு மேலே இருக்கு, பட் ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க டேல வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நிஃப்டி எந்த மாதிரி மேல வருதுன்னு. அதுக்கப்புறம் அந்த டேல எப்படி பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இந்த பேட்டர்ன் எப்பயுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா 100% கிடையாது. பட் பேட்டர்ன் வந்தா கண்டிப்பா ஒர்க் ஆகும். அது வந்து 100% சொல்ல முடியாது, ஒரு 70% ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பட் என்னன்னா எதுவுமே தெரியாம ட்ரேட் எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணும். இப்போ இந்த பேட்டர்ன் படி நம்ம இங்க என்ட்ரி எடுக்கிறோமா, ஸ்டாப் லாஸ் இங்க போடணும். அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கத்துக்குங்க. பேட்டர்ன்ஸை பத்தி நீங்க நிறைய கத்துக்க ஆரம்பிச்சாலே எளிமையா எங்க ஸ்டாப் லாஸ் போடணும் எல்லா தகவலும் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஃபியூச்சர்ல நானும் கண்டிப்பா சொல்லித்தரேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு வகையில ஒரு பேட்டர்னா தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா?
இப்படிதான் நம்ம வெயிட் பண்ணி அனாலிசிஸ் செய்து ட்ரேட் எடுக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு வாங்கணும் வித்தோம்னா அது ட்ரேட் இல்ல, அது லாஸ் தான், அது சூதாட்டம்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இந்த பேட்டர்ன் எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா சில நேரத்தில் கண்டிப்பா காலம் வரும். அப்போ ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தா தப்பிச்சிடலாம். இந்த சார்ட்டை பார்க்கும்போது இதெல்லாம் என்ன பேட்டர்ன் உங்களால கண்டுபிடிக்க தெரியும். நாளாக அது எளிமையா உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா டெலிகிராம்ல வந்து கேளுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய கற்றுக்கொள்வோம், நிறைய சம்பாதிப்போம். நான் ஹாஜா, இது பணயுகம். நன்றி.